மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக மாறினார் திமுகவுடைய எம்எல்ஏவோட தயவுல. இந்த ராஜ்யசபா எம்பிக்கு எப்படி போறாரு, இதுக்கு பின்னாடி திமுக போட்ட கணக்கு என்ன, கமலஹாசன் கூட்டு சதியாக என்ன செஞ்சார், இது தமிழக மக்களுக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்சே ஆகும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் 2018ல தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்ன வரைக்கும் 2017 பிற்பகுதியில் வரைக்கும் அவர் எப்படி பேசியிருப்பார், அதாவது வாழ்நாள் முழுவதும் நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் ஆர்வமே இல்லாத கமலஹாசன் எப்போதும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அதுவும் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரப்போறதாக 2017 பிற்பகுதியில் பேசப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் புதிதாக அரசியல் கட்சி ஒருத்தன் தொடங்குறானா அவனுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவில்லாம இங்க, அதாவது புத்தி இல்லாம இங்க அரசியல் கட்சி தொடங்குவான் அப்படின்னா, அப்போ ரெண்டு விதமான கருத்துக்கள் பார்க்கும்போது, ஒன்று இயற்கையா ரஜினிகாந்த் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமை, அது ஒரு கூட வச்சுக்கோங்க. இன்னொரு உண்மையிலேயே அரசியல் கட்சியின் மீது கமலஹாசனுக்கு எல்லா காலமுமே ஒரு வெறுப்பு உண்டு, அது ஒரு ஈடுபாடு கிடையாது. இதுதான் பார்க்கப்பட்டது. இது எல்லாம் உங்களுக்கு நினைவு கூறுறதுக்காக சொல்றேன். இந்த நிலைமையில கமலஹாசன் அடுத்த 2 மாதங்கள், அதாவது ரஜினி அவர்கள் வரப்போறாரு, கட்சி அறிவிக்க போறாரு அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது. அடுத்த 2 மாதங்கள்ல ஜனவரி சொல்லி பிப்ரவரியில அவரோட கட்சி அறிவிச்சாரு, மாநாடு நடத்த தயாராகிறாரு. அதாவது கடந்த 35 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கையில தீவிரமா எதை எதிர்த்துக்கிட்டு இருந்தாரோ, 2 மாதத்துக்கு முன்னாடி எதை எதிர்த்துக்கிட்டு இருந்தாரோ அதுக்கு எதிராக நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு திடீர்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த அரசியல் கட்சியுடைய பயணத்தை நீங்க அப்படியே பார்க்காம இப்ப கொஞ்சம் பின்னாடி வந்துருக்கு. இப்ப அது என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் எந்த சீட்டும் வாங்காம திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார். ரொம்ப எளிமையா சொன்னோம்னா திமுகவுக்காக விலக்கு பிடிச்சார். ஏன்னா அவரோட சின்னம் விலக்கு, அவருக்கு கேண்டிடேட் எதுவும் இல்லாத, அவருக்கு எதுவும் வேட்பாளர்களால திமுக வேட்பாளர்களுக்கு விலக்கு பிடிக்கிறனால பார்த்தான்னு வச்சுக்கோங்க. விலக்கு பிடிச்ச கமலஹாசனுக்கு எம்பி பதவி இப்படின்னு கீழ்த்தரமாக திமுக பேச்சாம பேச விரும்பல. ஆனா வெளிப்படையா சொல்லணும்னா அதான் உண்மை. இப்ப கடுமையாக இந்த விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2022, 23, 24, 25 இப்ப வரைக்கும் இவரு திமுக தயவால சம்பாரிச்ச தொகை ஏறக்குறைய 1000 கோடி இருக்கும். அதாவது இவர் விக்ரம் ஒரு படம் அடிக்கிறாரு, அது சும்மா 120 கோடி 110 கோடி சம்பளம் வாங்குறதா பேசப்படுது, மறைமுகமா திமுக குடும்பத்தோட தயவுல. அப்புறம் இந்தியன் 2, அதுக்கப்புறம் கல்கி, அதுக்கப்புறம் இப்ப 2020 மணிரத்னம் அவருடைய படம், அதுக்கடுத்து இந்தியன் 3 நினைக்கிறேன். இப்ப தொடர்ச்சியாக இந்த எல்லா படங்களுமே நீங்க கவனிச்சீங்கன்னா திமுக குடும்பத்தினுடைய கை ஓங்கி இருக்கும். இது எல்லா இடங்களிலுமே பார்த்தது சுமார் இது எல்லாமே அவர் சம்பளம் மட்டும் வாங்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜ்கமல் பிலிம்ஸ் இருக்குல்லையா, அது படமும் தயாரிச்சிருக்கு. இவர் ஒரு பக்கத்தே நடிக்கிறாரு, இன்னொரு படம் தயாரிக்கிறாரு. அதற்கு முன்பு 10 வருஷம் அவர் என்ன சம்பாரிச்சாரோ அதை விட அதிகமாக கடந்த 4 வருஷத்துல அவரு எனக்கு தெரிஞ்சு 800 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருப்பாரு. அது எல்லாமே படம் ஓடுதோ ஓடலையன்ற கணக்கு கிடையாது. திமுக முன்பே, அதாவது இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்க. அதோடைய கடைசி வாக்குறுதி தான் அவர் ராஜ்யசபா எம்பி அனுப்புறாங்க ஒழிய, அதற்கு முன்பு, அதாவது இன்னைக்கு திமுக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, முன்பே ஏற்படுத்திய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம்ன்றது இந்த ஒப்பந்தம் கிடையாது, 2018 அவங்க உருவாக்கின ஒப்பந்தம். எதற்காக கமலஹாசன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அந்த விஷயத்தை அவர் செஞ்சு முடிச்சாருன்னா இது எல்லாம் கிடைக்கும். எப்படி ஒரு 1000 கோடிக்கு மேல வருமானம் கிடைக்கும், இன்னொரு பக்கத்து உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கிடைக்கும், இன்னொரு பக்கத்து மீண்டும் உங்களை திரையுலகங்களே அது ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாமே சொல்லப்பட்ட வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகளை உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி மட்டும்தான் தெரியுது. ஆனா மற்ற எல்லாமே சொல்லப்படாத, வெளியில வரப்படாத உண்மையான வாக்குறுதிகள். அது அனைத்தையுமே திமுக தலைமை குடும்பம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஐயா சந்தோஷமா இருக்காரு. இப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இதே கமலஹாசன் 4 வருடங்களுக்கு முன்னாடி அதிமுக காலத்துல சொல்ல முடியாது, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆளு அரசிட்டம் சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விட்டை போட்டு வீரவசனம் பேசிக்கிங்க. அப்ப சின்னதா தட்டி விழுந்தா கூட ஐயோ தட்டி விழுந்துருச்சு, நாட்டுல எவ்வளவு பெரிய குற்றம் சொல்லி கத்திக்கிறீங்கன்னு வச்சுக்குவேன். இன்னைக்கு குழந்தை செத்தா கூட, 10 பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இறந்தா கூட, அதாவது மருத்துவமனைகள்ல மருந்து இல்லாம செத்தா கூட, இன்னொரு பக்கத்து கொள்ளையே அடிச்சு அதுல பெரிய ரைடு வந்தப்ப கூட எந்த வாய்ஸும் திறக்க மாட்டான், வாயவே திறக்க மாட்டான் அந்த ஆளு. அது எப்படி 4 வருஷத்துக்கு அரசீற்றமா தெரிஞ்ச இப்ப அறமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இந்த இடத்துல கமலஹாசன் சொன்ன சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவருக்கு என்ன தேவை அப்படின்னு சில விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டுறார். அதுல இருந்து நான் சொல்றேன். முதலாவது நேர்மை, இன்னொன்னு கூட்டு சதி பண்ணக்கூடாது, அதுக்கான திருடவும் கூடாது, திருடனுக்கு துணை போகவும் கூடாது. மிக முக்கியமாக அரசியல லாப கணக்கு பார்க்கக்கூடாது. அதாவது அரசியல்ன்றது எனக்கு தொழில் கிடையாது, அது சேவை செய்ய வந்த இடம். இதுதான் அவர் சொன்னது. இன்னொன்னு மக்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு போறோம், அதாவது மக்கள் நீதி மையம்னு வச்சாரு. மக்களை காலங்காலமா ஏமாற்றும் சக்திகளாக மாறக்கூடாது, அரசியலை ஏமாற்றத்தன்மையா இருக்கக்கூடாது. இது எல்லாமே கமலஹாசன் அவர்கள் சொன்னது. ஆனா இது எல்லாமே அவர் செஞ்சுதான் உள்ளே வந்தது.
அரசியல் கட்சிக்குள்ள வரும்போதே அந்த ஆள் பண்ணிட்டு தான் வந்தார். முதலாவது என்ன அப்படின்னா கூட்டு சதி. திமுகவுடன் கூட்டு சதி பண்ணிட்டு தான் இவர் கட்சியவே ஆரம்பிச்சார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க. உங்க எல்லாருக்கும் சரியா புரியுற மாதிரி சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. அது அப்படின்னா இதே மாநிலத்துல முன்பு திமுக அதிமுக இல்லாம மாற்று சக்திகளா வரும்ன்றக்க 2 பேர் முயற்சித்தாங்க. ஒருத்தர் வந்து மூப்பனார் அவர்கள் 1977 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியை புதுப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா அவர் தனிச்சு போட்டிட்டாரு கம்யூனிஸ்டோட சேர்த்து. அப்ப அந்த நேரத்தில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் 190. இந்த கவனம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்தவர் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களும் 234 தொகுதியும் தனிச்சு போட்டிட்டு அதே மாதிரி போட்டிட்டார் 2 கட்சியும் எதிர்த்து. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு புது முயற்சியாக 2 திராவிட கட்சிகளை வீழ்த்த போய் யார் வந்தாலும் சரி அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா தங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரிஞ்சிடும், மக்கள்கிட்ட என்ன தங்களுக்கான வரவேற்பு தெரிஞ்சுக்காண்டி அவங்க நேரடியாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அதற்காக அதிகபட்ச இடங்கள்ல தங்களுக்கான ஒரு கூட்டணி உருவாக்கி அதிகபட்ச இடங்களை அவங்க போட்டிடுவாங்க. 180க்கு மேற்பட, குறைஞ்சது 160 சீட்டுக்கு மேல. இந்த ஆள் என்ன பண்ணார் அப்படின்னா 2021 தேர்தலில் இந்த ஆள் பண்ணது 140 இடங்கள்ல தான் போட்டிட்டார். 140 இடங்கள்ல போட்டிட்டாரு. நான் இன்னும் தெளிவாக சொல்றேன், இந்த ஆள் எவ்வளோ பெரிய ராஸ்கல். 140 இடங்கள்ல போட்டிட்டார். அதுக்கடுத்து 40 இடங்கள் சரத்குமாருக்கு, 40 இடங்கள் சரத்குமார் கொடுத்தாரு, 40 இடங்கள் ஐஜேகே கொடுத்தாரு. 2 பேருக்கு 80 சீட்டு வாரி வழங்கினாப்பு. அங்கே சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனால் ஆள் கிடைக்கலன்னு திரும்ப ஒரு 30 சீட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் யார் யாரையோ பிடிச்சி மக்கள் அந்த சக்தி இந்த சக்தி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முதலாவது தேர்தலை சந்திச்ச ஒரு அயோக்கிய பயில நீ உலகத்திலே பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா 117 சீட் உங்களுக்கு தேவை, ஏற்கனவே 118 சீட் தேவை. நீங்க சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்று நீங்க சட்டமன்றத்தில் நுழைவது இல்லைன்னா ஒரே ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்கன்னா உங்களோட ஓட்டு சதவீதங்களை அதை கூட்டி காமிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான இடங்களை நீங்க போட்டியிடணும். உங்களுக்கு கூட்டணியே கிடைக்கலன்னா கூட தனிச்சுன்றதை கூட வர முடியும் கரெக்டா. ஆனால் இந்த ஆள் பண்ண 140 இடங்கள். அதற்கு ஒரே காரணம் அவருக்கு அந்த தேர்தலில் போட்டியிருக்கான எந்த அவசியமும் கிடையாது. 140 இடங்கள்ல சுமார் 90க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக வெற்றி பெறதுக்கு அந்த இடத்துல திமுகவுக்கு எதிரான சக்தி இருக்குல்ல அந்த ஓட்டை பிரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக வெற்றி பெறணும்னா திமுகவை எதிர்த்து நிற்கிறாங்க அந்த ஓட்டை பிரிக்கணும். திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறது ஒரு வழி அப்படின்னா இந்த லியோனில இருக்காரு பேச்சாளர், அவரெல்லாம் என்ன வேலை, வாயை விட்டு திமுக ஏதாவது ஓட்டு வாங்கி கொடுக்க மாட்டோமா தெரியவான்னு வச்சுக்கோங்க சம்பளத்துக்கு. இந்த ஆளு என்ன வேலை அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல தேவையில்லை, திமுகவுக்கு எதிராக இருக்க ஓட்டு இருக்குல்ல அதை கலைச்சு விடணும். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் நம்ம வாங்கினாலே போதும். அதனால திமுக தான் தான் எதுக்கு போறதா சொல்லி இவர் நின்ற இடங்கள் முக்கியமா எல்லாமே கோயம்புத்தூர் ஏரியாவில் தான். அவர் முதற்கட்டமாக வேட்பாளர் அறிவிக்கும் போது நீங்க அந்த பட்டியல் எடுத்து பார்த்துருச்சு கோயம்புத்தூர்ல திருச்சி வரைக்கும் நீட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சென்னைக்குள்ள நிப்பாட்டி இருப்பாரு அதிகமா. இது எதனால நிறுத்தலாம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஏற்கனவே திமுக வலுவில்லாம இருந்த காலகட்டம். எனவே அந்த இடத்துல ஓட்டை பிரிக்க வேண்டிய அவசியம் கமலஹாசனுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லவே வேணா சென்னை கோட்டை அந்த பகுதியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதையும் அதிகபட்சமாக வெற்றி பெற வைக்கணுன்றது அவரோட திட்டம். இது எந்த இடத்துல உங்களுக்கு வலு சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னா நாங்கள் ஒட்டுமொத்த வேட்பாளரோட பட்டியலை எடுத்து இன்னைக்கு இல்லை அந்த நேரத்தில் ஆய்வு பண்ணோம். அப்போ எங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று கிடச்சி வச்சுக்கோங்க. அது திடுக்கிடும் தகவல் தான். அது என்ன அப்படின்னா இவர் அறிவிச்ச வேட்பாளர் எல்லா பட்டியலுமே இவர் அறிவிச்சது கிடையாது. அந்தந்த பகுதியில் கூட திமுக மாவட்ட செயலாளர் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறானுங்க. அந்த லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் அறிவிச்சார். எடுத்துக்காட்டுக்கு மக்கள் நீதி மையம் இந்த கமலஹாசனுடைய கட்சியில் திருச்சியில் ஒரு வேட்பாளர் இருக்காங்க. அந்த வேட்பாளர் 100% நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்டவர். அந்த 3 மாசத்துக்கு முன்ன வரைக்கும் இந்த அமைச்சர் நேரு இருக்கார் இல்லையா அவருக்கு வலதுகரத்துக்கு வலதுகரமா இருந்தால் அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு ஆளு சீட்டு கம்பெனி நடத்தி நினைக்கிறேன் அதை செஞ்சு மோசடி பண்ணியிருக்காரு. அதோட நிறைய நில அபகரிப்பு வழக்குகளும் அவர் மீது உண்டு. ரியல் எஸ்டேட் காரணம் வச்சுக்கோங்க. இவருக்கு முழுக்க முழுக்க நேருடைய பக்தர். அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் திடீர்னு இவர் சீட்டு கொடுக்குறாரு. எவ்வளோ ஆச்சரியமா நீங்க நெட்ல நீங்க தேடி பாருங்க, விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். கமலஹாசன் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் திருச்சியில் கைது செய்யப்பட்டால் இல்லை விலகினார் சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஆளோட பின்புலத்தை மட்டும் தேடுங்க, எல்லா விஷயமும் கிடைக்கும். அந்த ஆளுடைய எல்லா ஜாதகமும் கிடைக்கும். அந்த ஆள் அதுக்கு முழுக்க 18-20 வருஷமா நேரு பின்னாடியே திருப்பி நேரு பின்னாடியே தெரிஞ்சுட்டு ஒரு ஆளை எப்படி திடீர்னு கண்டுபிடிச்சி இவர் வேட்பாளர் மாற்றுவார் நினைக்கிறீங்க கமலஹாசன்? நான் இது ஒண்ணுதான் சொல்றேன், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமா சொல்றேன். இந்த ஆளு பொங்க வச்சது இல்லையா நம்மளை தான் பொங்க வச்சிருக்கேன். இப்படி தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் தேர்வு செய்வதே கமலஹாசன் 2021 செஞ்சது இதுதான் முதலாவது கூட்டு சதி. இவர் சொல்றாருல கூட்டு சதி பண்ணி மக்களை ஏமாற்றக்கூடாது. எந்த கும்பல் 60 வருஷம் ஒரே குடும்பம் இந்த நாட்டையே சூறை அடிச்சோ அந்த கும்பலோட தான் திரைமறைவா கூட்டு களவாணித்தனம் பண்ணார். அதோட ரொம்ப முக்கியம் அடிக்கடி சொன்னாரு குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன். அந்த குடும்பத்துக்கு தான் இவர் சேவை செய்யறதுக்காக உள்ள வந்தார். இப்ப எந்த காரணத்தினால கமலஹாசன் அவர்களை 2018 இவர் கட்சி ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு திமுக நினைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கலங்க. அப்பதான் ரஜினிகாந்த் அவர்கள் தீவிர அரசியல் உள்ள நுழைய போறதா ஒரு மிகப்பெரிய கருத்துரு ஆரம்பிச்சு அவரும் தன்னுடைய மாவட்ட செயலாளர் சந்திச்சிருந்தார்.
இந்த நேரத்தில் 30 வருஷமா தான் கொள்கை அரசியலே ஒரு சாக்கடைன்னு சொல்லி தெரிஞ்ச கமலஹாசன் திடீர்னு அரசியல் கட்சிகளை பிடிக்க ஒரே காரணம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி. அவங்க அதிமுகவை வெளியேற்றிட்டு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு கனவோட இருந்தாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய அணுகுண்டை வச்சாரு ரஜினிகாந்த் அவருடைய அறிவிப்பு. இப்ப இதை சமாளிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவர் என்ன பண்ணாங்க, கமலஹாசன் உள்ள இறக்கி விட்டாங்க. அதுல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தான் இது. அதன்படி இந்த ஆள்கிட்ட 10 பைசா அன்னைக்கு கிடையாது. ஆனா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். அந்த கட்சிக்கு எல்லா சப்ளை ஃபண்ட் சப்ளை பண்ணது எல்லாமே திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமான நிறுவனங்கள் தான். அதெல்லாம் பண்ணது காரணம் ரஜினி அவர் உள்ள வந்தார்னா இவரை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி ஆகும். நம்ம வழக்கம் போல ஒரு அரசியல் போகணும். எனவே நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர எந்த குழப்பம் வந்துடக்கூடாது. ரஜினியை கமலஹாசனை வச்சு எப்படியாவது மழுங்கடிக்கணும். இதுதான் அவங்க அந்த காலகட்டத்தில் நினைச்சது. ஆனா எதிர்பாராதமாக கொரோனா காலகட்டத்தில் வந்தனால ரஜினி அவர்கள் தன்னுடைய தேர்தல் அரசியல் வந்து பின்வாங்குறாரு. வேற வழியே இல்லை, கமலஹாசன் ஜோக்கரா மாறிட்டு. ஐயோ, நம்ம கட்சி ஆரம்பிச்சதே ரஜினிகாந்த் மீது பொறாமை மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து நமக்கு காசு கிடைக்கின்றக்காக இப்படி அந்தாலும் போயிட்டா நம்ம என்ன பண்றது? எனவே அதுக்கு அடுத்து முடிவு பண்ணதுன்னா அந்த தேர்தலை சந்திச்சிட்டாரு. 2021 தேர்தலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு. சரி, இதுக்கப்புறம் ரஜினி வரமாட்டார். அப்ப நம்மளோட தேவை எதுவும் கிடையவே கிடையாது. நம்மளோட தேவை எங்கே இருக்குது? திமுக எதிர்த்து இருக்கக்கூடிய ஓட்டை பிரிச்சா போதும். இவ்வளவு செஞ்சு முடிச்சாச்சு, இதுக்கு மேல கட்சி நடத்தலாம் முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கட்சியை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணாரு அவர். நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவ்வளோ வேகமா ஆரம்பிச்சாரு. அந்த தேர்தல் 19 தேர்தல் முடியும்ல, அதுக்கப்புறம் 2021 வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தப்ப அதுக்கப்புறம் முழுமையாக கடந்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா முழுமையா அந்த குழியை தோண்டி புதைச்சு அது மேலே கல் வைக்கல, அவ்வளவுதான். அந்த ஒரு கட்சின்றதே கிடையவே கிடையாது. அந்த ஆள் 24 பிஸி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கடந்த 3-4 வருஷமா எப்ப திமுக ஆட்சியத்தை வந்து உட்கார்ந்துச்சுல அதோட விளக்க கீழே போட்டவர் தான். அதோட வந்து ஹாயா வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சியை குழி தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ புதைச்சாருன்னா, எந்த ஒரு கட்சியும் நீங்க சரத்குமார் யாரும் இருக்குமே ஓட்டே இருக்காது, ஆனா அவங்க அந்த கட்சியை நடத்துவாங்க. இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல்கள் இந்த மாதிரி எந்த முக்கியமான தேர்தல் விட மாட்டாங்க. இடைத்தேர்தலோடு மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா பெரிய தேர்தல் எதையும் சந்திக்க வர மாட்டாங்க. பொது தேர்தல் ஆகட்டும் இல்லாட்டி சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், இது கண்டிப்பா சந்திப்பாங்க. இந்த ஆள் மட்டும்தான் இந்தியாவில் மட்டும் உலகத்திலேயே ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரே காரணம் இந்த ஆளுக்கு மேல்வலிப்பு. இதுக்கு மேல கட்சி எதுக்கு தேவை? நான் ஆரம்பிச்சது எதுக்கு? வந்த பர்பஸே முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் வேற வரல, ரஜினி வேற, பின் எதுக்கு நம்ம கட்சி? அதோட குழி தோண்டி புதைக்க வேண்டிய இவங்க யார்? இவங்க ஒருத்தங்க நம்ம பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வேட்பாளர் கூட கிடையாது. அப்படின்னா இந்த கட்சிக்காரன் எப்படி இருப்பான்? பைத்தியக்காரனா போனா வச்சுக்கவே, அவனை பைத்தியக்காரனை மாத்தி மக்களை முட்டாள மாத்தி இந்த ஆளு புத்திசாலித்தனமா விளக்கு பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. இத்தோட அந்த மக்கள் நீதி மையம் மயான அமைதிக்கு போயிருச்சு, மயான பூமியாக மாறிடுச்சு. முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டு நேரா ராஜ்யசபாவா முடிஞ்சிச்சு. அதோட ரொம்ப முக்கியம், எனக்கு ஒவ்வொரு படமும் கொடுத்துருங்க 100 கோடி 200 கோடியே. அதோட தயாரிப்பு நிறுவனம் வச்சிருக்கிறேன், அந்த தயாரிப்பு நிறுவனம் வழியாக கொஞ்சம் கடந்து விடுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 கோடிக்கு வருமானத்தை பார்க்கறது ஒரு திட்டம். அது வெற்றிகரமா செஞ்ச வகையில் கமலஹாசன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான நடிகர். பதிவோட இறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம், கடைசி அந்த மணிரத்னத்தை வச்சு படம் எடுக்கிறாப்புல. அந்த படத்துல 400 கோடி 500 கோடின்றாங்க. அதுக்கு முன்ன ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு ஒரு 300 கோடி 400 கோடின்றாங்க. இதுக்கெல்லாம் கமலஹாசனுக்கு சத்தே கிடையாது, ஒரு காலத்துல நிதியே கிடையாது. ஆனா தயாரிக்கிறாப்புல, தானே நடிக்கிறாப்புல, ஏகப்பட்ட வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு தூரம் காசு புழங்குது. இந்த படத்தை கூட ரெட் ஜென்ஸி சேர்ந்து தான் உள்ள வராங்க. எனவே கமலஹாசன் அவருடைய அரசியல் வருகை, அதுக்கப்புறம் ராஜ்யசபா மாறிட்டார் இல்லையா, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு புத்திசாலித்தனமான நபர். ஆனா கமலஹாசன் இது வரைக்கும் அந்த தேர்தல் கட்சிகள்லேயே மிக தனித்துவமானவர். எப்படின்னா திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்க்கறதுக்காக கட்சி ஆரம்பிச்சு அவங்க காசுலேயே வாங்கி அதுக்கப்புறம் நம்மளை ஏமாத்திட்டு அதுல டிவியெல்லாம் தூக்கி உடைச்சா ஞாபகம் இருக்கா? ரிமோட் தூக்கி ஒரே எரி உடைச்சால. எதுக்கு உடைச்ச? விளக்கு பிடிக்கிறதுக்கா? எனவே கட்சி ஆரம்பிச்ச வழியிலையும் சரி நேர்மை கிடையாது. கூட்டு கலவாணித்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அது இந்த ஆள் தான் பண்ணான். அதுக்கப்புறம் யார் திருடுறானோ திருடவும் கூடாது, திருடுக்கு துணை போகவும் கூடாது. ஒட்டு மொத்தமா ஒரு குடும்பமே உட்காந்து திருடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வெக்கமே இல்லாம நாக்க தொகை போட்டு இந்த ஆள் அலையிறான். அது தெரிஞ்சே தான். அதோட நம்மளுக்கும் அரசியல்ன்ற லாப கணக்கு கிடையாது. என்னையா 1000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறது திட்டம் போட்டிருக்க, நீ லாப கணக்கு பத்தி பேசுறியா? ஊர்ல எல்லாத்தையும் முட்டாளாகி இருப்பிருக்க பத்தியா? மீண்டும் சொல்றேன், கமலஹாசன் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி படமாக ஓடி அவருக்கு பெரும் லாபம் தந்த ஒரு படம் இருக்குன்னா அது மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் நடத்தின நாடகம் தான். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.